இந்த மது பிரியர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஒயின் ஷாப்பை மூடிட்டா என்னென்ன நடக்கும்? செத்துருவேன் சார். டேய் நீ என்ன கோமாளி? நான் உங்ககிட்ட பேசுறேன், நான் குச்சித்தான் பேசுறேன், நான் பத்தினி இல்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? நீ என்கிட்ட பேசுற, உன்ன கூட 4 பேர் வச்சு உன்னை வெட்டினா என்ன பண்ணுவேன்? சேகர் செத்துருவேன். உங்க பேர் என்ன? என் பேரா சங்கர். சங்கர். என்னென்ன பண்றீங்க? என்ன வேணா பண்ணுவேன். நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துனா போ. என்ன வேணாலும் பண்ணுவீங்க? ஒழிப்பேன். உழைப்பீங்க? ஆமா, கடைசி உண்மை. மூச்சு இருக்கிறவரெல்லாம் ஒரு உழைப்பீங்க. ரத்தம் போற வரைக்கும் ஒழிப்பேன். சூப்பர்ண்ணே. அண்ணா, இப்போ நீங்க வாழ்க்கையிலே எப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க? சந்தோஷம்னா நண்பா எவ்வளோ இருக்கு. ஒரு மனிதன் மேலே என்ன தெரிகிறது? ஏரோப்ளேன் நம்ம ஆசைப்படுவோம், அதில் போகணுன்ட்டு. ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்படுவோம், படகுல போகணுன்னு ஆசைப்படுவோம். அவங்களுக்கு தகுதி கடவுள் கொடுப்பார். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கடவுளுடைய அன்பு இருந்தால் எதுவுமே லட்சியம் முடிஞ்சா உதவி செய், யாருக்கு கஷ்டம் கொடுக்காத, கொடுத்தா கூட இல்லைன்னா ஓடும் போயிடு. இதுதான் லட்சியம். எனக்கு இல்லை, அது உனக்கும் தான். ஆனால் அந்த தாய் தந்தை கால் அது சொல்லிடுங்க. இதுவரைக்கும் அவங்க ஒரு பெண் ஒரு கணவனை மனம் பொந்து தன்னுடைய அற்புத அன்னத்தையும் ஒரு கணவனுக்கு கொடுத்து அதுலேருந்து சுமந்து வர்ற குழந்தை தான் நானும் சரி நீயும் சரி. அப்படியாப்பட்ட நம்மளுக்கு உயிரை மூச்சு குத்த தாய் தந்தையை நேசிக்கணும். அசோ லேக்கிட்டு அதுதான் ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேறு. அதால அம்மா அப்பா தான் நம்மளுக்கு உயிர். அதுக்கப்புறம் 1000 பொண்டாட்டி வரும், 1000 செல்வம் வரும், எல்லாம் அப்புறம்தான். அம்மா அப்பா தெரியாத, அதை விட தாய்க்கு முதல் தானம். எங்க அம்மானா உயிர். மகாலட்சுமி மாதிரி இருக்கே மாதாவே, இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி இதாகி. இந்த மது பிரியர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஒயின் ஷாப்பை மூடிட்டா என்னென்ன நடக்கும்? செத்துருவேன் சார். டேய் நீ என்ன கோமாளி? ஒயின் ஷாப்பு மூடி வேணுங்க. கள்ளச்சாரம் வரும், கள்ளச்சாரம் ரெடியா இருக்கு, புரியுதுங்களா? ஒயின் ஷாப் மூணுனா கள்ளச்சாரம் ரெடியா இருக்கு. என்ன கள்ளச்சாரம் சாப்பிட்டு செத்து போயிடுவாங்க. இந்த ஒயின் ஷாப்ல வந்து செத்து போக மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உயிர் கொள்ளும், புரியுதுங்களா? இது ஆல்கஹால் அனாமிசம். நான் சென்ட்ரு ஓனர். நான் உங்ககிட்ட பேசுறேன், நான் குச்சித்தான் பேசுறேன், நான் பத்தினி இல்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? நேர்மையா தான் பேசுறேன். முதல் ஏறியது எடுத்தா கொதிக்க நிற்க போகுது, அதை செய்ய மாட்டானுங்களா கவர்மெண்ட்டு? நீ ஏன்னா கள்ளச்சாரத்துக்கு விட்டுட? இப்போ நீ பப்ளிக்காக விற்ற இப்போ எல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிவிலேருந்து எல்லாமே வந்து மோசடி மேலே மோசடி. வரும் காலம் அவர் சொன்னாப்பார், அப்துல் கலாம் இளைஞர் யூத், நான் உனக்கு சொல்றேன்பா, நீ ஏந்தா புரட்சி பண்ணு, அடுத்தவனு பயப்படாத, முடிஞ்சா உதவி செய், இல்லைன்னா ஓரம் நின்று. இதுதான் என்னோட லட்சம். ஆனால் இந்த ஆல்கஹால்னா என்ன? ஆல்கஹால்னா மிக மிக மோசமான விஷம், பாய்சன். பீரில் வந்து கொஞ்சம் வரும், அந்த சில ரகம் இதில் கொஞ்சம் வரும், ஜின்னில் கொஞ்சம் வரும். மோசமாக அந்த ஆட்களை பேசினா கேடு கட்ட மானிட்டர், அது சொன்னால் அவங்களுக்கு தெரியும். கேடு கட்ட மானிட்டர் அது விலை வந்து 130 ரூபா. இந்த கொஞ்சம் பணக்காரன் காஸ்ட்லியாக வாங்குவான், 500 ரூபா வாங்குவான், 1000 ரூபா வாங்குவான். ஃபாரின் கல்ச்சரில் அவன் ஒரு 40 தான் அடிப்பான், 45. எங்கள் ஆளுங்க வந்து 90 அடிச்சுட்டு போய் கூட சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அந்த அடுத்த குடிக்கு என்ன திருடுவன் செய்வான், கொள்ளையடிப்பான், வெட்டும் போடுவான். நீ பேப்பர் பார்த்தியா? கெஞ்சா வியாபாரி காட்டி குத்துறதுக்கு அவனை மோட்டர் ஆச்சா? என்ன பண்ணிச்சு கவர்மெண்ட்? என்னடா கட்சிக்காரன் நீங்க? நடந்ததுக்கு என்ன பதில்? ஒரு இளைஞர் நல்லா இருக்கணும், ஊர் மக்கள் நல்லா காப்பாத்தினா அவனை போய் வெட்டி போட்டா யாரு பாதுகாப்பு இருக்கு? நீ என்கிட்ட பேசுற, உன்ன கூட 4 பேர் வச்சு உன்னை வெட்டினா என்ன பண்ணுவேன்? சேகர் செத்துருவேன். செத்துருவனே. உன் உயிரை காப்பாற்ற யாரு? உன் தாய் எங்க இருக்கா? உன் அப்பா எங்க இருக்காரு? உன் மனைவி எங்க இருக்கா? யாருமே இல்லையே. அது மாரி கதி தாங்க மெட்ராஸ். அதை சொல்லு. டேய் சோதிக்காதீங்க, நல்லது செய்யுங்க, நன்மையை செய்யுங்க, அது அற்புதம் கிடைக்கும். அதை செய்யுங்கடா, அதான் வாழ்க்கையில புரட்சி ஜெயிக்கும். புரட்சி ஜெயிக்கும். அச்சா கில்லி மாதிரி நிக்கணும். ஆண் பிள்ளைங்க வந்து சொன்ன அப்துல் கலாம் சொல்றான் பார், அவருக்குன்னு ஒரு சொத்து கிடையாது. வர இளைஞர் காலம் முன்னேற்றமாகி புரட்சி செய்யணும். அடுத்து நம்ம அடிமை கிடையாது, கையில திறமை இருக்கு, தாய்க்கு தந்த குத்த உயிர் மூச்சு இருக்கு. நம்ம வளர்ந்து சிறு வயசுல பெரு வயசுல கல்வியை கத்துக்கோ, நல்லதே கத்துக்கோ. கெட்டது 1000 வரும், ஒண்ணு நன்மைன்றது ஒண்ணுதான் வரும். 6 லட்சக்கணக்கில் வரும், கோடிக்கு மில்லியன்ஸ் கூட வரும். அன்புன்றது ஒன்னே ஒண்ணுதான் வரும். நீங்க தலை ஃபேனா தளபதி ஃபேனா? எந்த பாடு சாலையில என் சாங்க யார் தெரியுமா? அவர்கிட்ட சண்டை போட தில்லு எவனுக்குமே கிடையாது. ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க இப்போ, குரு புரூஸ்லி. ப்ரூஸ்லி சூப்பர்ண்ணே. அவனும் ப்ரூஸ்லி ஃபேன் தான். 36 சாம்பியன் கில்லர். முகம் பார்த்தா தெரியும், அவன் நிக்கிற ஸ்டெப் பாரு. நீ எப்படி நிக்கிற அப்படின்னு பார்த்தியா? அதான் அவனோட வித்தை. நான் நின்று தான் இதான் 36 சாம்பியன். நீ ஆடணும், வயசாகும்.
கற்றுக்கோ நல்லது. அது எனக்காக நீ சொல்லாத. உன் வாழ்க்கை உங்ககிட்ட நம்ம சேமிங்க தாடியை கட் பண்ணி கில்லி மாரி இல்லை, தினம் உடற்பயிற்சி செய். ஆமாம், நீ போய் ஜிம்முக்கு போய் 1000 ரூபாய் 2000 வேணாம், கையில் ஒரு கட்டை எடுத்துக்கினா ஆல்சோ ஃப்ரீ எக்ஸசைஸ். அதுதான் கொஞ்ச நேரம் யோகா பண்ணு, ஆல்சோ எல்லாருக்கும் நல்லது. நன்றி.